ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் என்னை பார்த்தவுடனேயே இதை நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லவா? கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. அது நிகழ்வதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உனக்கே சாதகமாக்கி அதற்கான இறுதி கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். உன் வேண்டுதல்கள் அனைத்துமே கூடிய விரைவில் உனக்கே சாதகமாகும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நீ என்னிடம் வந்து என்ன கூறப்போகிறாய் தெரியுமா? என் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று நான் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்த அந்த விஷயத்தை எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொடுத்து விட்டீர்கள் சாயிநாதரே. என் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்ந்துவிட்டது. நன்றி மேல் நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து நீ கூறத்தான் போகிறாய். என் அன்பு பிள்ளையே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எதையுமே ஆழமாக நேசிக்காதே, நேசிக்க பழகாதே. ஏனென்றால் துன்பம் அதிகமாக வரும். அந்த நேசிப்பவர் உன்னை விட்டு விலகி சென்றால், அதே போல எதையும் ஆழமாக யோசனை செய்யாதே. எப்பொழுதும் யோசித்து கொண்டே இருக்காதே மிக மிக ஆழமாக. ஏனென்றால் உன் மனம் குழம்பிவிடும். நடப்பது நடக்கும் என்று, நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிடு. நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எதையும் எங்கும் யாசிக்காதே, யாரிடமும் யாசிக்காதே. மற்றவர்களால் தான் நம் வாழ்க்கையை வாழ முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. ஏனென்றால் உன்னில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி. நீ எவ்வளவு நல்லவள், உன் மனது எவ்வளவு நல்லதாக இருக்கிறது, நேர்மறை எண்ணங்கள் எவ்வளவு அருமையாக இருக்கிறது என்று உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எனவே எதை நினைத்தும் மனதை போட்டு குழம்பிக் கொண்டே இருக்காதே. நடப்பது நடந்தேதான் தீரும். எதற்காகவும் அவசரப்பட்டு விடாதே. எல்லாம் சுகமாக உடனே நடைபெற வேண்டும் என்று நினைக்காதே. நேரம் வரும் பொழுது தானாக எல்லாமே நடந்தேறும். உனக்கு சாதகமாகவே எல்லாம் நிகழும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. ஷீரடி சமாதியிலிருந்து உன்னப்பா உனக்கு வாக்கு கூறுகிறேன். உன் வாழ்வில் நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். மன அமைதிக்கு 2 வழிகள் இருக்கிறது தெரியுமா? ஒன்று, எது வந்தாலும் அப்படியே விட்டுவிடு, அல்லது மற்றவர்களுக்காக விட்டுக்கொடு. அப்பொழுது உன் வாழ்வு, உன் மன நிம்மதி எப்பொழுதும் உன்னிடம் நிரந்தரமாகவே இருக்கும். நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. அது உன்னிடம் வந்து சேரும் நேரமும் காலமும் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. நெடு நாட்களுக்குப் பிறகு என் வாழ்க்கையிலும் என் மனதிலும் நிம்மதி நிலைத்திருக்கிறது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நான் எதிர்பார்க்கிறது எல்லாம் என் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து கூறத்தான் போகிறாய். நானும் அதை பார்க்கத்தான் போகிறேன். என்னுடைய பிள்ளைகள் அனைவருமே நீடித்த செல்வமும் நிலையான உடல் ஆரோக்கியமும் பெற்று சர்வ மங்களமும் பெற்று சந்தோஷமாக வாழ்வதற்கே நான் நித்தம் என்னுடைய ஆசிர்வாதத்தை வழங்கி கொண்டே இருக்கிறேன். தினமும் என்னுடைய வாக்குகளை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நான் கொடுக்கும் வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் நீ எங்கு இருந்தாலும் உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். நீ நினைப்பதற்கு மேலாகவே உனக்கு நடத்தி காட்டுவேன். சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன் கஷ்டத்திற்கான இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிரியமே, வரலாற்றில் வெற்றி பெற்றவனும் இடம்பெற முடியும்,
தோல்வி அடைந்தவனும் இடம் பெற முடியும். ஆனால் வேடிக்கை பார்ப்பவனால் ஒருபோதும் இடம் பெறவே முடியாது. நீ வெற்றி பெற்றவனாக இரு அல்லது தோல்வி அடைந்தவனாக இரு, எப்பொழுதும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. இது உன் வாழ்விற்கு நல்லதல்ல. நீ வாழ்க்கையில் செல்ல வேண்டிய இலக்கையும் உன்னால் நிச்சயமாக அடையவே முடியாது. எனவே வெற்றி தோல்வி எது வந்தாலும் சரிசமமாக எடுத்துக்கொள். வெற்றி வந்துவிட்டால் மகிழ்ச்சியாக இரு, தோல்வி வந்துவிட்டால் அது வெற்றிக்கான முதல் படி என்று எடுத்துக்கொண்டு அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. எப்பொழுதும் மறந்தும் கூட உன் அடியை பின்னோக்கி ஒரு அடி கூட எடுத்து வைக்க எண்ணாதே, முயற்சிக்கவும் செய்யாதே. சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே, எனக்கு மட்டும் வாழ்க்கையில் துன்பங்கள் நிலவிக்கொண்டே இருக்கிறதே, அடுத்து என்ன பண்ண வேண்டும் என்ற ஒரு வழி கூட என் கண்களுக்கு தெரியவில்லையே, இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது என்று புலம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. காலையில் அதிகாலையில் கூட்டிலிருந்து புறப்படும் பறவைக்கு இரை இறக்கும் இடம் தெரிந்தா அது பறக்கிறது? இறப்பதற்கு வேண்டுமானால் ஒரே ஒரு நொடி துணிச்சல் போதுமானதாகவே இருக்கும். ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை நீ வாழ முடியும். உனக்கான பாதையை முதலில் கண்டுபிடி. அந்த பாதையில் உன் பயணத்தை மேற்கொள். உனக்கான வெற்றி நிச்சயமாக உனக்கு உண்டு என் குழந்தையே. விடியும் வரை நமக்கு தெரிவதில்லை நாம் காண்பது கனவுதான் என்று. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கு வரவேண்டியது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் வழிவகை செய்வேன். நீ தோற்று வேண்டுமானால் போகலாம், ஆனால் அதன் பொருள் வெற்றி உனக்கு சாத்தியமே அல்ல என்பது அல்ல. நம்பிக்கையையும் பக்தியையும் எப்பொழுதுமே உன்னுடைய பிரதான குறிக்கோளாக வைத்துக்கொள். இதற்கு உன் சாயப்பா தான் சாட்சி. என் அன்பு குழந்தையே, புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. ஆனால் வெறும் தோல்விகள் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது குழந்தையே? உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். வேறு எவராலும் உன்னுடைய வாழ்க்கையை வாழவே முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழு. முயற்சி செய்து கொண்டே இரு. எந்த தடைகள் வந்தாலும் அதை தகர்த்து எறிந்துவிடு அல்லது தவிர்த்து விட்டு சென்று விடு. உன் வாழ்வு எப்பொழுதும் உனக்கு இன்பமயமாகவே இருக்கும். உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேனே. ஏன் உன் மனதில் இத்தனை போராட்டமும் இத்தனை குழப்பமும்? எதற்குமே அஞ்சாதே, பயப்படாதே, குழம்பாதே, கண்ணீர் சிந்தாதே. நான் தான் இருந்து கொண்டே இருக்கிறேனே உன் அருகில். யாருமே குற்றம் செய்ய நினைக்க கூட மாட்டார்கள். கடவுளால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக நிறைவடையும். உன் அப்பாவாக அம்மாவாக அனைத்துமாக எப்பொழுதும் உன் சாயிநாதர் உனக்கு துணை இருப்பேன். நீ தடுக்கி விழும் சமயத்தில் உன்னை தூக்கிவிடும் தோழனாக, உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக நான் இருக்கும் பொழுது நீ தவறான பாதையில் எப்படி செல்வாய்? உரிமையில்லாத உறவும், உண்மையில்லாத அன்பும், நேர்மையில்லாத நட்பும், அது மட்டும் அல்லாமல் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் எப்பொழுதுமே நிரந்தரமே இல்லை என் குழந்தையே. இதை முழுவதுமாக நன்றாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் செயல்படு. உன்னை யாராவது ஏமாற்றினார்கள் என்றால் அவர்களிடம் மறக்காமல் நன்றி சொல்லிவிடு. ஏனென்றால் நீ மறுபடியும் மற்றவர்களிடம் ஏமாறாமல் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் மனதார நன்றி சொல்லிவிடு. அது மட்டுமல்லாமல் நல்லவர்களாக நடித்து உன்னிடம் பழகியவர்களுக்கும் நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் மற்றவர்களிடம் எப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக மறக்காமல் நன்றியை சொல்லிவிடு.
உன்னிடம் இருந்து விலகிய உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லிவிடு. ஏனென்றால் வாழ்க்கையில் எப்படி தனியாக போராட வேண்டும், தனியாக நின்று சாதிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காக அவர்களிடம் உன் நன்றியை சொல்லிவிடு. எல்லாம் கிடைத்தவர்கள்தான் எனக்கு எதுவுமே இல்லை என்று நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். எதுவுமே கிடைக்காதவர்கள் இருப்பதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாகத்தான் வாழ்கிறார்கள். எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியுமோ அவ்வளவு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். கிடைக்காததை நினைத்து நினைத்து வருந்தாதே, ஏங்காதே, மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அப்படி ஏங்கி தவிக்கும் பொழுதுதான், ஏமாற்றம் வரும் பொழுதுதான் மனது வெறுமையாகும். மனது தானாகவே வருத்தப்படும். மனது வருத்தப்பட்டால் மனதில் நிம்மதி இருக்காது. நிம்மதி இல்லை என்றால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வந்த இடம் தெரியாமல் போய்விடும். மற்றவர்களால் உனக்கு கிடைக்கும் வழிகள் புதிய அனுபவத்தை கொடுத்தாலும் கூட அவர்களால் உன் மனம் படும் பாட்டை, பட்ட பாட்டை நான் அறிவேன். வலிகள் இல்லாமல், வேதனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை என் பிள்ளையே. வலிகள் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். வாழ்வில் அதிகமாக பேசாதே. அப்படி நீ பேசினால் உனக்கு வேண்டியவர்களும் வேண்டாதவர்களாகவே சென்று விடுவார்கள். யாருக்கும் பாரமில்லாமல், யாரை போலவும் வாழாமல் இதுதான் நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று வாழ்வதும் ஒரு விதமான சாதனைதான் என் பிள்ளையே. பல கடினமான போராட்டங்கள், பல கடினமான சூழ்நிலைகளுக்கு பின்னால் வந்த வெற்றியை நினைத்து பார்த்து கொண்டே இருப்பதை விட கடந்து வந்த சிரமமான பாதையை நினைவில் வைத்து செயல்பட துவங்கு. உன் வாழ்வு உன்வசமாகவே இருக்கும். அந்த வாழ்வை சுலபமாகவே நீ எதிர்கொள்வாய். நீ தவறவிட்ட வாழ்வு உனக்கானது அல்ல என்பதை உறுதி செய்து கொள். திடமாக நம்பு. உனக்கான வாழ்வு என்பது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிமிடம் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றாலே அதுதான் உனக்கான வாழ்வு. வலியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கு அர்த்தங்கள் 1000 உண்டு என் பிள்ளையே. வலிகளை சுமந்து கொண்டு வழியை தேடுவதுதான் வாழ்க்கையின் இரகசியமாகவே இருக்கும். வலி, வேதனை, கவலை, ஏமாற்றம் அனைத்துமே வாழ்வின் இறுதி கட்டமல்ல, கடைசி கட்டமும் அல்ல. வாழ்வை புரிந்து கொண்டு வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான முதல் கட்டம்தான் அந்த கவலையும் வேதனையும். புயலுக்கும் பூகம்பத்திற்கும் இடைப்பட்ட மிக போராட்டமான வாழ்வுதான் இந்த வாழ்வு. வாழ்வை பற்றி நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் வாழ்வில் சுவாரஸ்யமே இருக்காது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் சிலர் உன்னை மட்டம் தட்டுவார்கள், ஏளனமாக பேசுவார்கள். ஆனால் நீ வெற்றி பெற்ற பின் அவர்களும் உனக்காக கை தட்டுவார்கள். எது நடந்தாலும் நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. ஓய்ந்தாமல் ஓடிக்கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. வாழ்வு உன் வசம்தான். உன்னை விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாதையே இருக்காது. யார் பாதையில் செல்கிறார்களோ அவர்களை விமர்சிப்பது மட்டுமே அவர்கள் வேலையாக இருக்கிறதை தவிர அவர்களுக்கு தடைகளை கொடுக்க வேண்டும் மட்டுமே அவர்களுக்கு வேலையாக வைத்திருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு என்று தனி வழி கிடையவே கிடையாது. வழியே இல்லாமல் வாழ்பவர்கள் சொல்வதை கேட்டு நீ மனதை குழப்பிக் கொண்டிருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும். நான் வழிவகை செய்வேன். இடையில் வரும் தடைகள், தடங்கல்களை பார்த்துவிட்டு நீ அப்படியே நின்றுவிட்டால் உன் வழியில் யார் செல்வது? 8 திக்கிலும் இருந்து நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே. தைரியமாக முன்னேறிக்கொண்டே இரு. சென்று கொண்டே இரு. எது வந்தாலும் நின்று மட்டும் விடாதே. அடிவை முன்னெடுத்து வைத்த அடியை பின்னோக்கி எடுத்து வைக்காதே. சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுகிறார்கள்? உண்மையை தான் பேசுகிறார்களா, நம்மை பற்றி உண்மைதான் சொல்கிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டால் யோசித்து கொண்டேதான் இருக்க வேண்டுமே தவிர வாழ்க்கையை வாழ முடியாது.
அவர் வேலை பேசுவது, நம் வேலை நம் வாழ்க்கையை வாழ்வது என்று இருந்துவிட்டு போ. உன் வாழ்க்கை உனக்குத்தான். வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியில்லாமல் வாழ்க்கையும் இல்லை. உன் வழிகளை பொறுத்து கொண்டு உனக்கான பாதையை தேர்ந்தெடு, உனக்கான வழியை கண்டுபிடி. எத்தனை கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உனக்கான நிமிடத்தை, உனக்கான நொடியை ரசித்து வாழ பழகிக்கொள். ரசிக்க மறந்துவிடாதே என் பிள்ளையே. பிடித்தது எல்லாமே உனக்கு கிடைக்கவில்லை, நான் கூறுவது உண்மைதானே? எவ்வளவு ஏங்கிக் கொண்டிருந்தாய்? ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையே என்று எவ்வளவு புலம்பிக் கொண்டிருந்தாய்? நிச்சயமாக இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது, மாறத்தான் போகிறது. ஆம் குழந்தையே, நீ போராடும் மிகப்பெரிய பிரச்சனை தீரத்தான் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கத்தான் போகிறது. உனக்கு நேரம் மிக நன்றாகவே இருக்கிறது. நான் இருக்கிறேன். நன்மை தீமைகளுக்கும் அவருடைய மனம்தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனமானது முற்பிறவியில் செய்த கர்மாக்களுக்கு ஏற்பத்தான் அந்த மனமும் செயல்படும். அந்த மனத்தின் தூசுகளை, கசடுகளை ஒருவர் தூய்மைப்படுத்துகிறார் என்றால் அவர் கர்ம வினைகளை அழித்து கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். என்னுடைய அறிவுரைப்படி, என்னுடைய வாக்கின்படி அவரவர் வாழ்க்கை படகை ஓட்டிக் கொண்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாகவும் அமைதியாகவும் தான் வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அறிவுரைகளை மதிக்காமல் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் இன்னல்களிலே மாட்டிக்கொள்கின்றனர், தவித்து கொண்டிருக்கின்றனர். நான் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் செய்யும் உபதேசங்கள் என்னவென்றால், நான் எந்த விதமான பூஜை புலஸ்காரங்களையும் ஏற்கவும் இல்லை, விரும்பியதும் இல்லை. ஆழ்ந்த நம்பிக்கையும் பொறுமையுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக என்னை அடையலாம். பட்டினி கிடந்தால்தான், விரதம் இருந்தால்தான் என்னுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்பது எந்த ஒரு உண்மையும் இல்லை. அதில் எனக்கு துளி கூட விருப்பமும் இல்லை. என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிள்ளைகளுக்கு உண்டு. என்னுடைய ஆசிர்வாதத்தால் நீ மென்மேலும் உன் வாழ்வில் மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தமடைவாய். சர்வ நிச்சயமாக அனைத்திலும் வெற்றியே பெறுவாய். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளைகள், இதை நிம்மதியாக நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு இன்று இரவு நிம்மதியாக உறங்கு. நாளை பௌர்ணமி விடியலில் உன் மனம் விரும்பும் ஒரு நல்ல திருப்பத்தை உனக்கு கொடுத்து, நீ நினைத்ததை உனக்கு அமைத்து கொடுத்து, நீ எதிர்பார்க்காததை உன் கைகளில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும், உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது.
வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விட்டால் என்ன செய்வது என்று என் நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியுற்றாலோ வருந்தி விடாதே. அதில் பெற்ற அனுபவத்தை கொண்டு அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்பட்டு கொண்டே இரு. ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றியை நிச்சயமாக உன்வசமாக்கிக் கொள்ளலாம். மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன், எங்கு தவறு செய்கிறோம் என ஆராய்ந்து பார். தோல்வியடைந்தால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று அர்த்தமே இல்லை. எனவே எதற்காகவும் அஞ்சாதே. இந்த நிலையும் உனக்கு மாறும். நீ விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். எனவே கவலையே கொள்ளாதே. நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்காகவே நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. கூடிய விரைவில் என்னுடைய அற்புதம் உன் வாழ்வில் ஆரம்பித்துவிடும். உன்னை யாரெல்லாம் அளவைத்து மனம் நோகும்படி நடந்து கொண்டார்களோ அவர்களுடைய ஆட்டத்தையெல்லாம் அடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி என்னுடைய ஆட்டத்தை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். உன்னுடைய கவலைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக மாறப்போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. வானம் கருமையடைந்தால்தான் அதிலிருக்கும் அழகான நட்சத்திரங்கள் ஜொலிப்பதை கண்குளிர காண முடியும். அதே போல உன் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உன் வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகிறது. மிக மிக ஜொலிப்பதாக மாறப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. உனது குருவாகவும் நானே இருப்பேன். உன் தாயாகவும் தந்தையாகவும் அனைத்துமாகவும் நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டியதை, உனக்கு வழங்க வேண்டியதை கொடுத்து கொண்டே இருப்பேன், வழங்கிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தை உனக்கு தெரிந்தும் தெரியாமலும் ரகசியமாகவும் மறைமுகமாகவும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். மற்றவர்கள் கண் பார்க்க உன்னை எப்பொழுதும் தாழ்ந்து போக விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே. மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நம் வாழ்வில் நல்லது நடக்கும் என்று பலனை எதிர்பார்த்து உதவி செய்யாதே. உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் உண்டு. மனதால் என்ன உதவியை செய்ய இயலுமோ, எதை கொடுக்க முடியுமோ அதை மனதார கொடு. அதை செய்தால் பிரதிபலனை எதிர்பார்க்காதே. பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யும் உதவி நிச்சயமாக உதவியாகவே இருக்கவே முடியாது.